வர வர காதல் கசக்குதையா மனந்தா லவு லவு நடிக்கும் லவோடு துடிக்கும் தோத்து போன குடிக்கும் பைத்தியம் குடிக்கும் காதல் வர வர காதல் கசக்குதையா கசக்குதையாம் வர வர காதல் கசக்குதையா மனந்தா லவு லவு நடிக்கும் லவோடு துடிக்கும் தோத்து போன துடிக்கும் பைத்தியம் பொடிக்கும் காதல் கசக்குதையா எத்தனை சினிமா எத்தனை டிராமா பார்த்தாச்சு எத்தனை டியூனு எத்தனை சாங்கு கேட்டாச்சு இத்தனை பார்த்தும் எத்தனை கேட்டும் என்னாச்சு புத்தியும் கெட்டு சக்தியும் நின்று போயாச்சு கிட்டப்பா வந்த காலத்திலே காயல கனகத்தே சின்னப்பா வந்த காலத்திலே காதல் கண்ணிரசமே மன்மதலீலையே எம் கேட்டி காலத்திலே நடையா இரு நடையா நம்ம நடிக்க சின்னக பாணியிலே ஹலோ ஹலோ சுகமா ஆமா நீங்க நலமா எங்கேயும் தான் கேட்டோம் அன்னை எம்ஜிஆர் பாட்டுக்கள் இந்த கால இளைஞர் செய்யும் காதலுக்கு இளையராஜா பாட்டிருக்கு வீட்டில அத பாடுங்க பொண்டாட்டிய லவ் பண்ணுங்க தகப்ப பேச்ச தாய் பேச்ச மதிக்கும் நீயாக பெற்றேட கூடாது எனக்கு இந்த காதல் வர வர காதல் கசக்குதையா மனம்தான் லவு லவு நடிக்கும் லவோடு துடிக்கும் தோத்து போன துடிக்கும் பைத்தியம் குடிக்கும் காதல் வர வர காதல் கசக்குதையா 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 தேனை ஊத்தி நக்கலாம் ரொம்ப கசக்குச்சுன்னா கொஞ்சம் சீனி போட்டுக்கோ இனிக்கு தம்பி வார்த்தை தடிக்குது காதல் இப்பத்தான் தம்பி கசக்கு ஆரம்பத்துல காதல் இனிக்கத்தான் செய்யும் படிக்க தெரியாத முட்டாள் கூட காதலிக்க ஆரம்பிச்சுட்டா கவிஞனா மாறிடுவான் எழுத படிக்க கூட தெரியாது ஆனா காதல் பண்ணட்டும் அப்படியே கவிதை பிச்சிருவான் அன்பே ஆறுயிரே உனக்கு ரத்தம் கொடுப்பேன் முத்தம் கொடுப்பேன் மூத்தரத்தெல்லாம் உரிய வேண்டிய அதையுமா குடிப்பாங்க இந்த நேரம் தெரியும்டா போதையில இந்த புள்ள செருப்புட்டு அடிக்க இவனுக்கு அப்படியே வெஞ்சாமரம் வீசன மணிக்கு இருக்கா காரி துப்பும் பஞ்சாமரத மாதிரி போய் நக்கு வாங்கி ஏமாப்ல நீயும் லவ் பண்ணி தான் கல்யாணம் முடிச்ச ஆமா நீயும் போய் குடிச்சிருக்கியா இப்ப உள்ள காதல்லாம் கசக்குது ஏன் முந்தியெல்லாம் உசுர கொடுத்தாங்கடா லவ் பண்ற புள்ள கிடைக்கலன்னா இப்ப புள்ளைய கொடுத்துட்டு ஓடி போயிடுறாங்கடா இப்ப உள்ள காதல் அப்படி இருக்கு சரி இந்த இடம் பெருமை வாய்ந்த இடம் இந்த இடத்துல உச்சினந்தல் கிராமத்துக்கு ஒரு உண்மையை சொல்ல போறேன் என்னாச்சு இந்த மேடையில மினி ஓட்டம் இருக்கு டேய் ஏண்டா முனிவருங்க முனிவர் நல்லபடியா நாடகம் நடந்துருக்கு எப்படி ஊரு ஏண்டா முனியோட்டம் இருக்கு எப்ப முனி ஓட்டம் இருந்தா நம்ம இங்க இருக்க முடியுமா ஐயா முனிவரின் ஓட்டம் முனிவர்கள் ஓட்டம் ஏன் முனினா பயப்படுறீங்க ஐய நீங்க எல்லாரும் கவனிச்சு பாருங்களேன் வேப்ப மரம் புளிய மரம் தென்னை மரம் ஆலமரம் அரச மரம் பனை மரம் இந்த பக்கம் ஒத்தையில போகாத மரத்துல முனி ஆடும்னு பாத்துருக்கீங்களா நான் சொல்றேன் எந்த மரமா இருந்தாலும் காத்தடிச்சா முனி மட்டும்தான் ஆடும் ஆடி அமுக்கிட்டு தான் இருக்கும் ஆமா ஏமாப்ல இவ்வளவு அறிவா பேசுற என்ன சாப்பிடுற மச்சான் அதெல்லாம் வரும் மச்சான் தானா தம்பி ஏன்னா அண்ணே இதுவரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு கேள்வி
எந்த மரத்துலயும் வந்து முனி மட்டும்தான் ஆடும், அடி தூர் அப்படியே அப்படியே இருக்கு. இருக்கு. இந்த மாதிரி விளக்கத்தை சொன்னதுனால எனக்கு 4 பேர்ட்டையும் சேனக்கிழங்கு சாப்பிட்றீங்களா? சேனக்கிழங்கு எனக்கு கடுக்கு முட்டாய் சாப்பிட்டே அவசியம் வேணாம். இதெல்லாம் கிடைக்க கொடுத்த வரைக்கும் போதும், கிடைக்கலே சாப்பிட்டுக்குங்க. நல்லா சொல்றேன் கேட்டுக்க. நான் சொல்லல இடங்கண்டு குத்துவேன். குத்தியா ஏய் இப்ப சொல்றேன் பாரியா, இங்க பாரு, பெரிய சவுளி கடைக்காரருக்கே நீ மகனா பிறந்தாலும் பிறக்கிறப்ப முண்டை மொத்தம் பிறக்கணும். ஆமா மாப்பிள்ள எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் இறந்ததுக்கு அப்புறம் ஐஸ் பொட்டி வாடகைக்கு தான் எடுக்கணும். இவ்வளவு திட்டத்துல வந்துட்டாங்க. வா ஐயா, கதை பாடல் குடிங்க. காடகத்தில் பாட்டு பாடும் சுவாமி யாரையா, காடகத்தில் பாட்டு பாடும் சுவாமி யாரையா, மண்ண மேல கொண்ட ஓட்ட சுவாமி யாரையா, என்ன பேரையா எடுத்து கூரையா, அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடன் ஒன்றாகும், மரவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடன் ஒன்றாகும், களவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தருமமனா, பூட்டுக்கு மேலே பூட்டை போட்டு பூட்டி வைத்தால் தருமமனா, காசேதான் கடவுளப்பா, கடவுளுக்கும் அது தெரியுமப்பா, கைக்கு கை மாறு மனமே கைப்பற்ற நினைக்கிற மனமே, தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போது சொல்வதுண்டோ, நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. வாருங்கள் ஐயா. வணக்கம். வணக்கம். என்ன செங்கோலோட வந்திருக்கீங்க? ஆமாங்க, செங்கோல் பிடித்தாதானே சரிப்பா இருக்கு. சாமி நீங்க விளங்காத அவர் வங்கிட்ட போய் எப்பயுமே கேக்குறீங்க. வந்து எந்த சூழ்நிலையிலும் கையில கொள்ள வர மாட்டாங்க. இவங்க இருக்கிறப்ப இப்படி நீங்க பேசலாமா? வச்சு செய்வாங்கல. தப்பிக்க முடியாதுல இருக்கேன். வேணுக்குள்ளே கோலோட தான் இருப்பேன். சாமி, உங்க பழக்கம். செங்கோல் பிடிப்பது எதற்காக? ஆ, நான் காவலுக்கு வந்திருக்கேன் சாமி. மன்னனுக்கு வேண்டியது செங்கோல். செங்கோல். நீதி வலுவாத நெறிமுறையோடு ஆட்சி செய்த மன்னர்களுடைய வரலாறுகள். ஆமா. பெரும்பிடுகு முத்திரையர் 13 போருக்கு சென்று போருக்கு போற மன்னன் வெற்றி பெற்று வரும்போதுதான் வாகைப்பூ சூடியதாக வரலாறு. வாகைப்பூ சூடுறது ஆனா, வரல. நமது பேரரசர் பெரும்பிடுகு மன்னன் மட்டும்தான் போருக்கு போகும்போதே மாலையை சூடிட்டு தான் போவார். வாகைப்பூர் வெற்றி உண்டு என்று நிர்ணயம் செய்துவிட்டு சென்ற மன்னன். ஆமாங்க. அந்த வரலாற்று அதே போல போர் முடிஞ்ச உடனேயே இன்னைக்கு வெற்றிக்கு வந்து நிறைய பேர் பூ மாலை போடுறாங்க. அன்னைக்கு வெற்றியை குறிக்கிறது ஒரே ஒரு மாலை மட்டும்தான். இப்ப நிறைய பேர் இந்த வீட்டுல பாத்துருப்பீங்க, சிகப்பு கலர்ல இட்லி பூ இருக்கு பாத்திருக்கீங்களா? அந்த இட்லி பூ வெஞ்சி பூ, அது வெற்றிக்கான பூ. அந்த பூவு தான் யாரு வெற்றி பெற்றாலும் அதை முத போடுற வழக்கமே உண்டாயிருக்கு. வழக்கம் இருக்கு. கண்டிப்பா. அப்படி வெற்றி வாகை சூடிய மன்னன் போகும்போதே சூடி சென்றவன் இருக்கட்டும். அதுபோல இந்த செங்கோல் இந்த நாட்டுல 2 முறை கொடுத்திருக்கிறாங்க. ஆமாங்க. ஒரு முறை 1947 நேரு பிரதமரா இருக்கும் போது கொடுக்கப்பட்டது. நேரு பிரதமர் ஆகிறதுக்காக கொடுக்கப்பட்ட செங்கோல் எங்க இருந்து போச்சுன்னு தெரியுமா? எங்க இருந்து போச்சு? தமிழ்நாட்டுல திருவாவடுதுறை மடாதிபதியில இருந்து கொண்டு போகப்பட்டது. ஏதோ ஞாபகப்படுத்துது. நீ கொண்டு வந்தது ஒரு காரணம் தானே. கண்டிப்பா. நீ எதுக்காக கொண்டு வந்து எனக்கு தெரியல. ஆனா என்ன எனக்கு தோணிருச்சு இந்த மாதிரி. சொல்லுங்க. 1947 நள்ளிரவு சுதந்திரம் கிடைச்சு. நேரு முதல் பிரதமர். நேருவை பிரதமர் ஆக்கி வைக்க முக்கியஸ்தர் ஒரு விழாவுக்கு தலைமை தாங்க கூப்பிடுறாங்க. அப்ப திருவாவடுதுறை மடாதிபதியை கூப்பிடுற போது அவருக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல், வர முடியல. அப்ப என்ன செஞ்சாங்க? 2 பேரை அனுப்பி வச்சாங்க அந்த மடத்துல இருந்து. ஒருத்தர் கட்டளை தம்புரான், ஒருத்தர் ஓதுவார். ஓதுவாரும் கட்டளை தம்புரானும் டெல்லிக்கு போறாங்க. போற போது இது போல ஒரு செங்கோல், தங்க முலாம் பூசப்பட்ட செங்கோல், அதை நேரு கையில கொடுக்கிறாரு கட்டளை தம்புரான். அப்போது ஒரு பாட்டு பாடினார்கள். என்ன பாட்டு? இன்னைக்கு இந்தியாவில் எந்தெந்த மொழியோ பாடணும், பேசணும், அதை படிங்க இதை படிங்க, அந்த கொள்கை இந்த கொள்கை அறுக்கிறாங்க போட்டு. ஆனா 1947 நேரு கையில செங்கோல் கொடுக்கும்போது பாடிய பாட்டு என்ன பாட்டு தெரியுமா? என்ன பாட்டு? சுத்தமான தேவாரம். மூவர் பாடிய தேவாரத்தில் ஞான சம்பந்த பெருமான் பாடிய வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீண தடவி ஆசரு நல்ல நல்ல இவை நல்ல நல்ல வானில் அடியார் அரசாழ்வது ஆணை நமதே என்று சரியான தமிழ் பாட்டு, கோளறு பதிகம் பாட்டு பாடி நேரு பிரதமர் ஆனாரு. இந்த செங்கோல் கொடுத்து. செங்கோல் எங்கேயும் இடம் இல்ல. செங்கோல் நானே வேற பக்கம் தேடி படிச்சுக்கிட்டேன். அப்புறம் இப்ப ஒரு வருஷத்துக்கு முன்னால இப்ப இருக்கிற பிரதமர் கிட்ட இதே திருவாவடுதுறை மடாதிபதிகள் செங்கோல் கொடுத்திருக்கிறாங்க. செங்கோல் அதுவும் வாங்கி வச்சாச்சு. வரலாற்றுல இடம்பெறணுமே, நாளைய தலைமுறை படிக்கணும்னா பாட புத்தகத்துல வைக்கணும். ஆமா, பாலாடி இருந்த நல்ல விஷயம் பூரா காணாம போச்சு. நாளை தலைமுறைக்கு தெரியாது. நீங்க இப்ப உள்ள காலத்துல செங்கோல் கொடுத்த பத்தி சொன்னீங்க. இந்த செங்கோலுக்கு இன்னொரு பழமையான விஷயம் இருக்கு. அது இன்னைக்கு வரைக்கும் நம்ம கிராமத்துல இருக்கட்டும் ஒரு நல்ல காரியம் மட்டும் நம்ம தொன்று தொட்டு வர்றோம். இப்பதானே மக்களாட்சி, முன்னாடி எல்லாம் மன்னராட்சி இருக்கு பாத்தீங்களா? மன்னர் கையில தான் செங்கோல் என்பது இருக்கும். இந்த செங்கோலை வந்து இப்ப நம்ம ஒரு ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் இருந்தா வீட்டுல ஒரு விசேஷம் வச்சோம்னா பெரிய மனுஷனுக்கு பத்திரிக்கை கொடுப்போம், அவங்க பேரை தலைமையா போடுவோம்.
ஏன்னா அவங்க வரணும், விழாவை சிறப்பிக்கணும்னு. இதே போல அந்த காலத்துல மன்னராட்சி காலத்துல கிராமத்துல ஒரு நிகழ்ச்சி, ஒரு காது குத்தோ கல்யாணமோ வச்சா மன்னருக்கு அழைப்பு கொடுப்பாங்களாம். அப்ப எல்லா ஒரு கிராமத்துல ஒருத்தருக்கு விசேஷம் வச்சா ஒரு ஆளு போயிடலாம். ஒரு 4 பேருக்கு விசேஷம் ஒரே முகூர்த்தத்தில் வச்சா ஒரு மண்ணே 4 வீட்லயுமே ஒரே நேரத்தில் நிற்க முடியாதுல்ல. அப்ப மன்னர் என்ன சொல்லுவாரா, நான் வரலன்னு என்ன, என்னுடைய செங்கோல் போய் அந்த இடத்துல முன்னின்று அந்த விழாவை நடத்தணும்னு மன்னர் செங்கோலை கொடுத்து விடுவாராம். மன்னர் விசேஷ வீட்டு வாசல்ல இந்த செங்கோலை முன்னாடி ஊண்டி வச்சு அதுக்கான மரியாதையை செஞ்சு அதுக்கப்புறம் தான் தாலியா இருந்தாலும் கட்டுவாங்களாம், காது குத்தா இருந்தாலும் குத்துவாங்களாம். அன்னைக்கு நம்ம செங்கோலுக்கு செஞ்ச மரியாதை தான் இன்னைக்கும் எப்படி மருவி இருக்குன்னா, நல்ல நாள் வந்து நம்ம விசேஷ வீட்டில் வச்சோம்னா முகூர்த்த கால் ஊன்ற பழக்கத்துக்கு நம்ம முகூர்த்த காலுக்கு செய்கிற மரியாதை எல்லாம் அன்னைக்கு செங்கோலுக்கு செஞ்ச மரியாதை தான் மருவி இன்னைக்கு நம்ம முகூர்த்த காலுக்கு செய்கிற விசேஷம் எல்லாம் நல்ல நாள் உள்ள காரணம் இல்லாமல் தோரணம் கட்டுறது கிடையாது. ஆமாங்க, தோரணம் கட்டியாச்சுன்னா ஊர்ல ஏதோ விசேஷம்னு எல்லாருக்கும் தெரியும். ஆமா, முகூர்த்த கால் ஊண்டியாச்சுன்னா வீட்டுல விசேஷம். விசேஷம் முக்கியஸ்தர் மன்னர் காலத்துல மன்னர்கள் வரலைன்னா அவர்களுடைய அடிப்படைகளாக அந்த கட்டளை தம்புரான் இதெல்லாம் இருந்திருக்கு. இதெல்லாம் கொண்டு போற வழக்கம் இருக்கு. நியாயம் தான். ஆனாலும் இது மருவி 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 ஒண்ணுன்னா மாறி போச்சு. நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டே வந்தோம். கழுதை வேச்சு கட்டரும்பான கதையா போச்சு. கண்டிப்பா. சரி, அது இருக்கட்டும். ஆமாங்க, நீங்க பாருங்க, கோயிலுக்குள்ள இன்னைக்கு ஊவே சாமிநாத ஐயா பிறந்த நாள். இன்னைக்கு மறுநாள் வந்துருச்சு, நேற்று பிறந்த நாள். சரி, ஊவேசா தான் தமிழ் தாத்தான்னு சொல்லக்கூடியவர். தமிழுக்கு மிகப்பெரிய தொண்டாற்றியவர். தன் சொத்துக்களை எல்லாம் இழந்து மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு மடாதிபதிகளை தேடி 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 ஓலைச்சுவடிகளை சேர்த்து எழுதி எழுதி வைத்து வருதா. அப்படிப்பட்ட மகான்கள்லாம் வாழ்ந்த பூமி. இந்த தமிழ் நமக்கு கிடைச்சிருக்கு கொஞ்சம்னா நிறைய பேர் அதுக்கு பெரிய பாக்கியம். நிறைய பேர் அப்ப பாடுபட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம பகுமானமா சுதந்திரமா தரோம்னா அன்னைக்கு பல தியாகிகள் உயிர் நீத்திருக்காங்க. அதுதான் காமராஜன் சொன்னாரு, கொடியாத்தி முட்டாய் கொடுக்க போறீங்களா, பொங்கச்சோறு பொங்கியாச்சு, பாத்து பரிமாறுங்கப்பா பலகட்ட வெந்திருக்குன்னாரா. பார்த்து பரிமாறுங்க பலகட்ட வெந்திருக்கு. ஓ, ஏன்னா பொங்கச்சோறு பொங்கம்னா பல விறகு வேணும். அது போல சுதந்திரம் வாங்குறதுக்கு பல பேர் இறந்திருக்காங்கிறத உணர்த்துவதற்காக அந்த வார்த்தையை சொன்னார். அது உண்மைதாங்க. மாதிரி ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும், சொல்வாக்கும் செல்வாக்கும் தேவர்கள் திருவாக்கு, சொல்வாக்கு தவறிவிட்டால் நாரிய புண்ணாக்கும் புண்ணாக்கு கூட பரமை கொடுத்து பாடினான் காலமேகம். அது பாடப்புத்தகத்துல இருந்து நிறைய இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கா என்னங்க சாமி, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை சொல்லிட்டு சாப்பிட்ட பள்ளிக்கூடத்துல இருக்கா இன்னைக்கு. இல்ல ஆத்திச்சூடி அரஞ்சை விரும்பு 60 சினம் 70 கரவேல் 20 விளக்கேல் உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடேல் என்று படிச்சோம். இருக்கா இன்னைக்கு. இல்ல அப்ப அதெல்லாம் இல்ல. இன்னைக்கு என்ன இருக்கு? இன்னைக்கு என்னென்னமோ இருக்கு. இந்திய திணிச்சு நிறைய இருக்கு. சாமி. காமராஜர் ஐயா காலத்துல 11 அணையை கட்டினாரு. நீர்த்தேக்கம் பண்ணி 13 அணையை கட்டி இன்னைக்கு நம்ம கிருதுமால் நதியில இருந்து குண்டாறுல இருந்து ஏகப்பட்ட தண்ணி வருதுன்னா புல்லா அவர் கட்டி வச்ச அணை, ஒருத்தர் கட்டி வச்ச அணை. இன்னைக்கு அதுக்கப்புறம் காமராஜர் ஆட்சி ஐயா காலத்துல இருந்து ஏகப்பட்ட அணையை கட்டிருக்கலாம், ஏகப்பட்ட நீரை சேமிச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கும் கட்டியா பாத்ரூம் கட்டியா மறுநாள் இடிஞ்சு விழுந்துருது. பாலமே இடிஞ்சு விழுந்துருச்சு. சரி, அது போட்டு தம்பி காலம் அப்படி. உங்களை எங்கேயோ பார்த்தது மாதிரி இந்த இடத்துல ஒரு பொறுப்பான காவலாளி விகட கவி மாதிரி தெரியுது. ஆமாங்க, புலவர் தானே. அவை புலவர். எப்படி ராமநாதபுரம் சேதுபதி மன்னருடைய அவை சபையில இருந்தாரு வேம்பத்தூர் பிச்சு வைக்கிற அது மாதிரியா? ஆமா, எங்க எல்லாத்துக்குமே எடுப்புன்னு தெரிஞ்ச ஒரு தொடுப்பு ஒண்ணு இருக்கணும்லங்க. எடுப்பு தொடுப்பு. ஆமா, அதான் பல்லவி அனுபலவி சரணம். தமிழ்ல எடுப்பு தொடுப்பு முடிப்பு. அது அது வந்து சமஸ்கிருதம். இது வந்து தமிழ்ல. எடுப்பு தொடுப்பு முடிப்புனா எதோட பொருத்தன? பூவை எடுக்கிறோம், ஆமா, தொடுக்கிறோம், முடிக்கிறோம். அது மாலையாக. அது போல இசையை கோர்வையாக்கும் பொழுது இதெல்லாம் சரியாக சம்பந்தப்படுது. அதனாலதான் எடுப்பு தொடுப்பு முடிப்பு. அதே பாட்டை அந்த வடமொழியில சொல்லும் போது பல்லவி சரணம் அனுபலவின்னு வச்சிருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி நானும் தமிழ்ல நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டேன் சாமி. ஆமா, இப்போ நடைமுறை பேச்சா பாத்தீங்கன்னா யாருக்காவது தோட்டம் இருந்தா சொல்லுவாங்க, என்னப்பா தோட்டம் துறவுலாம் எப்படி இருக்குன்னு. தோட்டம்னா என்ன, துறவுன்னு என்ன? தோட்டம்னா தெரியும், துறவுன்னு என்ன? ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியும். அதே போல தோட்டம்னா செடி கொடி வச்சிருக்க தோட்டம், துறவுனா வற்றாத கிணறுன்னு அர்த்தம். எனக்கு வற்றாத கிணறு இருக்கு, தோட்டம் இருக்கு. இதைத்தான் தோட்டம் துறவு. கிணறு ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். தோட்டத்தை பயிர் பண்றதுக்கு தண்ணி இருக்குப்பா, பயப்பட வேண்டாம், பிரச்சனை இல்ல. அப்படி இந்த நாட்டுல நிறைய விஷயங்கள் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது தொல்காப்பியம். படிங்க படிக்க படிக்க அறிவு பிரகாசம், படிக்க படிக்க அறிவு நல்லா வளருது. எங்க சாமி படிக்க விடுறாங்க. தொட்டனைத்து ஊரு மணற்கேணி மாந்தருக்கு கட்டணைத்து ஊரும் அறிவு நிறைய குறைஞ்சு போச்சு. நல்ல இலக்கியங்கள்லாம் நமக்கு நிறைய இருக்கு. சரி, இது இருக்கட்டும். நான் மேலூர்ல தமிழை பத்தி பேசுனா நிறைய பேருக்கு புரியும், நிறைய பேருக்கு புரியாது. ஆனா அந்த கிராமத்துல வந்து கிராமத்து முறையில சொன்னோம்னா
அது அவங்களுக்கு மனசுல ஆழமா கொஞ்சம் பதியும். வழக்கு சொல், வழக்கு சொல்லு. ஆமாம். நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஒருத்தர் அழுதுகிட்டு வரானே என்ன சொல்லுவான்? ஏப்பா அப்படி கண்ணீரும் கம்பளையுமா வந்து நிக்கிறேன். கண்ணீர்னா என்ன? கம்பளைனா என்ன? கண்ணீர்னா அழுகிறது. அப்ப கம்பளையும்னா உடம்பு நடுங்கிறது. ஐயோ நடுங்கிக்கிட்டே அழுகிறது. கண்ணீரோடையும் உடம்பு நடுக்கத்தோடையும் அழுகிறியா? எவ்வளவு விஷயம் இருக்கு பத்தியா? அந்த ஒத்த சொல்லுக்குள்ள ஊர்பட்ட சூச்சம் இருக்கு. தெரிஞ்சுக்கிட்டா பிரச்சனை. மட்டும் வந்தா அது வேற வேற. உடல் நடுங்குது, நடுங்கிக்கிட்டு உடல் நடுங்கும் போது கம்பளைன்னு பேரு. கம்பளை. ஆமா, வெத்தலை கித்தலை எல்லாத்துக்கும் ரெண்டு என்ன சொல்லலாம் எதுவும் கிடையாது. ஏன்னா அந்த தமிழ் இலக்கணத்துல அவ்வளவு இருக்கு. இரட்டை கிளவி, அடுக்கு தொடர், நெடுந்தொடர், யாதனி நீங்கியா நோதன் அதனி இளநன்னர். இங்க ஒரு பெரிய வாத்தியார்ட்ட ஒரு பெரிய மாணவன் போறார். சரி, பெரிய வாத்தியார். ஆமா, பெரிய வாத்தியார். தமிழ்நாட்டுல ஒரு காலத்துல சென்னையில தாம்பரத்துல ஒரு கிறித்துவ கல்லூரிக்கு போன உடனே அந்த வாத்தியார் அந்த மாணவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். எப்படி? முற்றிய லுகரம் குற்றிய லுகரம் அது தெரியுமான்னு கேட்டார். முற்றிய லுகரம் குற்றிய லுகரம் இலக்கணத்துல இருக்கு. இலக்கணத்துல அது தெரியுமான்னு கேட்கிறாரு. அவர் பதில் சொல்றாரு, அது தெரியாதுன்னாரு. அது தெரியாது. அவர் என்ன கேட்கிறார் நல்லா கவனிக்கணும். முற்றிய லுகரம் குற்றிய லுகரம் அது தெரியுமான்னாரு. அவரு அது தெரியாதுன்னாரு. நீ வெற்றி விட்டாய், நீ படிக்கலாம் அந்த பள்ளிக்கூடத்துல அனுமதி கொடுத்தார். இது தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, தெரியாதுன்னு சொன்னா எப்படி வேலை கொடுக்கறது? எப்படி? அவர் கேட்ட கேள்விக்கு அதான் பதில். குற்றிய லுகரம்னா அது, குற்றிய லுகரம்னா தெரியாது. அதுன்னு சொல்லும் போது அது தூணா முற்று பெறும். தெரியாது அப்படின்னா தெரியாதுன்னு சொல்றது இல்ல, தெரியாதுன்னு ஓசை குறையுது. புரியுதா உங்களுக்கு? புரியுது. அதைத்தான் அவர் சொன்னார், அது தெரியாதுங்கிற வார்த்தைன்னாரு. சொன்னவரு மறைமலை அடிகள், கேட்டவரு அவர் தான் தன் பெயரை மாற்றி வைத்துக் கொண்ட சுவாமி வேதாச்சல மறைமலை அடிகள். 2 பேர். ஆமா, நல்ல பெயர் சாமி. சில நேரத்துல நல்லதை மட்டுமே கேட்கறாப்புல இருக்கு, சில நேரம் கேட்க கூடாத மாதிரி இருக்குது, சில நேரம் நல்லதை மட்டும் பேசுறாப்புல இருக்கு. பழகிட்டோம்னாலதான் நம்ம சில பேர் சொல்றாங்கல்ல, ஏன்டா இது விட்டு தொலைமா பழகிட்டேன் மச்சான். பழகிட்ட விட்டு தொலைமா பீடியை குடிச்சு பழகிட்ட விட முடியல. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் விடணும். புகைக்கிற பழக்கத்தை விட்டுட்டோம்னா நுரையீரலில் இருக்கிற அந்த அழுக்கு படிஞ்சிருக்கும்ல, ஆமா, தேயிலை சாறு மாதிரி, ஆமா, அந்த நிறத்துல 8 வருஷம் ஆகுமா அதை விட்டு அது நீங்கிறதுக்கு. அது நம்மளை விட்டு நீங்கிறதுக்கு. அது எலும்பு புல்லாம் அரிச்சிருதே. எவ்வளவு ஆபத்து இருக்கு தெரியுமா? இப்ப சாமி நீங்க நல்லா அருமையா பேசுறீங்க. பீடி குடிக்கிறாளையும் நிறைய பேரை நீங்க பாத்திருப்பீங்க. இந்த சிகரெட் புகைக்கிறாளையும் நீங்க பாத்திருப்பீங்க. இந்த சிகரெட்ல மட்டும் அடியில பஞ்சு வச்சிருக்காங்கல்ல சாமி, என்ன காரணம்? நிறைய பேர் நினைக்கிறது ஃபில்டர் பண்ணி உள்ள விடுறதுனால பேர் ஃபில்டர்னு. அதுல நிக்கோடின்னு இருக்கு. அதுல இன்னொரு விஷயம் இருக்கு சாமி. ஏன் சிகரெட்ல பஞ்சு வச்சிருக்காங்கன்னா, நல்லா சொல்றேன் கேளுங்க. சிகரெட் கட்டில ஏன் பஞ்சு வச்சிருக்காங்கன்னா, சிகரெட்டை குடிச்சு நம்ம செத்து போயிட்டோம்னா அந்த பஞ்சு எடுத்து மூக்குல வைக்கத்தான் அந்த பஞ்சு அளவெல்லாம் சரியா இருக்கும். எப்படா இப்படிலாம் நிறைய இருக்கு சாமி. அத்தாடி பஞ்சே கிடைக்காதுன்னு வச்சு அனுப்பிட்டாங்க. அப்படியே வச்சுக்கங்கடா, சேர்த்து வச்சுக்கங்கடா. எப்போதுமே ஒரு வினைக்கு எதிர்வினை உண்டு. என்ன செய்யறோமோ அதுக்கு தகுந்த பலன் கிடைக்கும். கண்டிப்பா சார். நெல் விதைச்சா நெல் முளைக்கும். நாம என்ன விதைக்கிறோமோ அதான் முளைக்கும். எதை விதைச்சோமோ அதை ஒரு நாளைக்கு அறுவடை பண்ணித்தான் ஆகும். பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லி கொடுப்போம். ஆமாங்க. சரி, அது போட்டேன். எங்க நல்லதை சொல்லிட்டு நடக்கிற கூட இருக்கிற எடுத்து போறானே. எல்லாம் அப்படித்தான் இருக்கு. நீங்க பிள்ளைகளை வளர்க்கறது எப்போ வளர்க்கணும்? ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வளர்க்கணும் நினைச்சா முடியவே முடியல. எந்த குழந்தை நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே நல்லவராவதும் தீயவராவதும். அன்னை ஏன் அப்பே வளர்க்க மாட்டாப்லையா? ஏன் அன்னையை மட்டும் குறிக்கிறாங்க? ஏன்னா தாய்க்கு தான் அதிக பங்கு உண்டு. எப்படி? நீ பாருங்க, ஒரு குழந்தை பிறக்க எத்தனை மாசம்? 10 மாசம். 10 மாசத்துல பிறக்கிற குழந்தைக்கு 12வது மாசம் 1 வருஷ கணக்குல பிறந்த நாள் கொண்டாடுறீங்களே. 12வது மாசம்னா 12 மாசம்ல வருது. வயிற்றுக்குள்ள 10 மாசம் தான் இருக்கு. அப்ப இந்த கூடுதலா வர 2 மாசம் எங்க இருந்து வருது? ஏன்னா அப்பா சுமக்கணும். அப்பா 2 மாதம் சுமக்கணும், அம்மா 10 மாதம் சுமக்கணும், மொத்தம் 12 மாசம். அதான் சரியான பாதை. இப்ப அப்பா சுமக்கிற என்ன சுமக்கிறார்? வீரியத்தை சுமக்கிறார். பிந்தநாதம் பரநாதம் பராபரநாதம் அமர்நாதம்ங்கிற ஐவகைநாதம். நாதம் விந்து வடிவமாக ஆணுடைய கருவில 2 மாசம் இருக்கணும். 2 மாசம் தங்கி அந்த வீரியத்துக்கு தான் வலிமை அதிகம். அது தாயோட கருவறைக்கு ஒரு நாள் சேருது. 3 நாள் தைலமா இருக்கும், 7 நாள் மலர்ந்து இருக்கும், 30வது நாள் முழு பிண்டமாகும், 2வது மாதம் தலை உண்டாகும், 3வது மாதம் வயிறு உண்டாகும், 4வது மாதம் பாதம் உண்டாகும், 5வது மாதம் முதுகெலும் உண்டாகும், 6வது மாதம் கண்மூக்கு செவி உண்டாகும், 7வது மாதம் சகல உறுப்புகளும் பூர்த்தியாகும், 7வது மாதம் 8வது மாதம் சகல உறுப்புகளும் பூர்த்தியாகும், 9வது மாதம் பூர்வ ஜென்ம நினைவு, 10வது மாதம் குழந்தை தலைகீழாக திரும்பி பூமியை நோக்கி கதறி வரும். அது வீக்கங்காற்றுங்கிற தனஞ்சயன் என்ற காற்றால் உந்தி தள்ளப்படுது. இப்ப இந்த 10 மாத்தையில 6வது மாதம் குழந்தைக்கு நினைவாற்றல் என்ற நினைவு திறன் வந்துருது. நினைக்கிற குணம் வந்துருது. அது வந்தோடனே 7வது மாசம் வளகாப்பு கொண்டாடுறோம். ஏன் வளகாப்பு கொண்டாடுறோம்? இந்த வளையல் சத்தம் கேட்கிறப்ப கொஞ்சம் உள்ள குழந்தை வந்து துடிதுடிப்பா இருக்கும், சுறுசுறுப்பா இருக்கும். அந்த சத்தம் கேட்கிறப்ப உள்ள முண்டும். அந்த பொம்பளை புள்ள மகிழ்ச்சியா இருந்தா
உள்ள இருக்கிற குழந்தையும் மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப பொதுவா நினைச்சு பாரு, தாய் சிரிச்சா புள்ள சிரிக்கும், தாய் தூங்குனா அதுவும் தூங்கும், தாய் அழுதா உள்ள இருக்கிற பிள்ளை, தாய் கோவப்பட்டா புள்ள கோவப்படும். இப்ப அதுக்கு தான் சொல்றாங்க, எந்த குழந்தை நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவது தீயவராவது அன்னை வளர்ப்பிலே வயிற்றுக்குள் வச்சு வளர்க்கையிலே. வயிற்றுக்குள்ளேயே அந்த பிள்ளைய நீங்க சான்றோனாக வளர்க்க நினைச்சீங்கன்னா வளர்க்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை பயன்படுத்த முடியல. 6வது மாசத்துல இருந்து 10வது மாசம் வரைக்கும் குழந்தைய வச்சிருக்கிற தாய்மார்கள் என்ன செய்யணும்? கோயில்களுக்கு போகணும், கோவப்படக்கூடாது, நல்ல விஷயத்தை கேட்கணும், வீர வரலாற்றுகளை படிக்கணும், சங்கீதம் கேட்கணும், பொறாமப்படக்கூடாது. காம குரோதம் மோகம் முழவ மாதம் ஆச்சரியம் 6 குணங்களை தவிர்த்து சாந்தம் ஈகை இரக்கம் பொறுமை நல்ல குணங்களை வளர்த்து கொண்டால் அந்த குழந்தையும் நம்ம நினைப்பதை விட யோக்கியம் நல்ல வளர்க்கு. ஆனா இப்ப அப்படி இல்லையே வாய்ப்பு. எங்க சாமி? வீட்டுக்கு வீடு தொலைக்காட்சி பட்டி பக்கத்து 10வது பையில செல்போனு செல்ல வச்சானா நகல்றே அல்ல. அதையே பார்த்தா நீங்க சொன்ன மாதிரி ஒரு கதை சொல்லுங்க பாத்தீங்களா சாமி? ஒரு குரங்கு வந்து கண்ணை பொத்திக்கு இருக்கும், ஒரு குரங்கு காதை பொத்திக்கு இருக்கும், ஒரு குரங்கு வாயை முடிக்க இருக்கும். ஆனா இப்ப இந்த 3மே ஒரே மனுஷன் செய்யறான். செல்போன் இருந்தா யாரையும் பார்க்க மாட்டான், எதுவும் கேட்காது, ஒரே பார்வை. செல்லு இருந்தா போதும், எங்கிட்டும் திரும்புறது கிடையாது. என்ன நடந்தாலும் தெரியும். பக்கத்துல வந்து வெட்டி கிடந்தாலும் அவன் வாட்டுக்கு செல்ல நோண்டிட்டு தான் இருக்கான். ஒரு அம்மா விட்டு அந்த தொலைக்காட்சி பெட்டில நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். சரி. ஒருத்தன் திருட போனவன் குறுக்கு மறுக்குமா போயிருக்கான். சரி. குறுக்கு மறுக்குமா போனா அந்த அம்மா யோ ஓரமா போய் மறிக்காம அப்படின்னு இருக்கு. களவாணி பயல. ஆமா. அந்த பொம்பளை வீட்டுக்குள்ளே. ஆமா. சரி. கடைசியாக பார்த்தா இந்த அம்மா திரும்பி பார்க்காத உலக போய் பார்த்துருக்கேன். தோசை மாவு இருக்கு, ஊற்றி சட்னி வச்சு சாப்பிட்டு விட்டு அதுக்கப்புறம் இருந்தாலும் அள்ளிக்கிட்டு குறுக்க வந்திருக்கேன். என்னடா நீ சொல்லி பேச்சு கேட்க மாட்டேன், ஓரமா போன டிவியை மறைக்காதரா. ஆமா. போனதுக்கு அப்புறம் தான் படம் முடிஞ்சு வச்சு அதுக்கப்புறம் பார்த்தா வீட்டுல பல பொருள்களை காவல்துறையில போய் அங்க புகார் கொடுத்து கூட்டி வந்து கேட்டேன், ஏமா ஓயாம குறுக்க வந்திருக்கேன், நீ தான் ஒதுங்கி போன்னு அவனை நீ வரட்டி விட்டு. ஐயா அவனா இவன் எனக்கு தெரியலையே, நான் படம் பார்க்கிற குறியில எல்லாம் இருந்தேன். விளங்குமா சாமி? நீங்க சொன்ன மாதிரி அப்பனும் மகனும் உட்காந்து டிவி பார்த்துக்கு இருந்திருக்காங்க. அப்பனும் மகனும் டிவி பார்க்கறப்ப அப்பனுக்கு ஒரு போன் வந்திருக்கு. இந்த ஆளு எடுத்துட்டு அலோன்னு காதுல வச்சு பேசிருக்கா, சத்தம் கேட்கல. டவர் லேக்கம்ட்டு வீட்டை விட்டு வெளியே போய் அலோ அலோன்னு கத்திக்கிட்டே ஒரு 4 கிலோமீட்டர் போயிட்டான். அப்பத்தான் மையம் விரட்டி போய் சொன்னானா, இன்னும் 10 கிலோமீட்டர் போனாலும் உங்ககிட்ட எவனும் பேச மாட்டான். ஏன்னா பேசுறது டிவி ரிமோட்டை வச்சே கத்திக்கு இருந்திருக்கான். என்ன? ஆமா, அதெல்லாம் வேஸ்ட். ஆடா சாமி, இப்படி இருந்தா நாடகம் புழுன்னு இருக்கும். நீ கதையை கேட்டு போறவங்க சத்தம் கடிச்சேன். என்ன மச்சான் கதை வேணுமாடி அழகி? என்ன கதை நீ புரிஞ்சு நாட்டு நடப்பு தெரியல, கதை கேட்கறேன். நீ விடுங்க. இப்போ எனக்கு எதை சத்தம் கடிச்சேன்யா? என்னங்க எதை சத்தம் கடிச்சேன்? ஆமா, உங்களுக்கு கதை தானுங்க, விடிய நடத்துறோமுங்க. இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு புரியும். என்னங்க இப்ப நான் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுறேன். கேட்கவா? கதை கேட்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன், ஒரு பழமொழி கேட்கறேன்னு. அவர் சரியா சொன்னாரா நான் பிரச்சனையை முடிச்சுக்கிறேன். சரி கேளு. இப்ப நான் உங்ககிட்ட நடைமுறை கேள்வி, கவலைப்பட வெக்க வரக்கூடாது, தைரியமா பேசணும். நல்ல மாட்டுக்கு நான் உன்னை கேட்கிறேன், நல்ல மாட்டுக்குன்னு நீ தான் பதில் சொன்ன. ஒரு சூடு மாடே நல்ல மாடு, என்ன இதுக்கு சூடு ஓட்டாங்க சொல்லல, உன் ஊட்டி தெரிச்சு போயிடும். என்ன ஒழுங்கா போல? அப்போ உனக்கு விஷயம் தெரியல. இப்படி சொல்ற நேரம் தான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். கதைய சொல்லு. என்ன கதை கட்டி கிழிச்சு நக்குன? நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடுனா பாதம். வயக்காட்டுல மாடை நடக்க விட்டு பார்க்கணும். பாதத்தை ஆழமா பதிச்சு நடந்துச்சுன்னா மாடு உழவுக்கு ஏத்த மாடு. பாதத்தில் மேலோட்டமா மிதிச்சு நடந்துச்சுன்னா இது உழவுக்கு உதவாது. இதை கண்டுபிடிக்கத்தான் நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு. பொறுமை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். காலத்தின் சூழல் பொறுமை இல்லாமல் மாறிவிட்டோம். ஆமாங்க. எல்லாம் அவசரகதி உலகம். அவசரமா எங்க போறோம்? வீணா போறோம். சரி கேட்டா, ஒரு நாள் என்பது எவ்வளவு ஒரு புனிதமானது, மதிப்பற்றது. ஆனா மதிப்பற்றது. ஒரு விஷயம் எல்லாம் கவனிச்சு பாருங்களேன். நம்ம பிறந்தது ஒரு நாள், சாக போறது ஒரு நாள். நம்ம நிதமும் வளர நினைச்சுக்கிருக்கோம், அது கிடையாது. வளர மரணம் என்ற இடத்துல நம்ம நெருங்கி போய்கிட்டே இருக்கோம். ஆமா, மரணம் இங்க இருக்கு, நம்ம நெருங்கி போய்கிட்டே இருக்கோம். உறங்குவதை போல சாக்காடு விழித்து எழுவது போல வளர்றோம்னு சந்தோஷப்படக்கூடாது. நம்ம தூங்குற ஒவ்வொரு தூக்கமும் மரணத்தோட ஒத்திகையா. எந்திரிச்சா நீ பொழைச்ச, இல்லையா ஒரு ஏதோ குடிக்கல ஓட்டு நம்மளை போச்சிருவாங்க. ஆமா, அதெல்லாம் எதார்த்தம். இருக்கட்டும். உங்க பேர் என்ன? வீரத்தேவன் சுவாமி. பேர் நாரத மகரிஷி. நன்றி சாமி, தாங்கள் வரைக்கும் மிக்க நன்றி. என்னுடன் என்னை மதித்து கலந்துரையாடல் பண்ணதுக்கு மிக்க நன்றி. மகிழ்ச்சி. வள்ளி இருப்பதா? என் அன்பு தங்க வள்ளி நாயகி. நம்பி மகன் தானே? நம்பி மகனே தான். வள்ளியை பார்க்கணும். இதோ நீங்கள் யாரை கேட்டாலும் அழைத்து வருவீங்க. அதுக்கு முன்னாடி பெண்மகள் இருக்கிறார், என் காதலி, திருமணம் செய்யக்கூடிய பெண்மகள். சரி, தாங்கள் நல்லாசி கொடுத்தால் போதும். சரி, கூப்பிடுங்க. அழைத்து வரவா? கூப்பிடுங்க. கண்ணே ராதா செல்வி, கண்ணே சோழவள்ளி மகளே,